சார் உங்களோட கசின் தான் நம்ம நடிகர் ஜெய. ஆமாம். ஏன்னா டைரக்டர் வெங்கடேஷ் சார் ரொம்ப டென்ஷனாக இருந்தார். விஜய் சாருக்கு வந்து தம்பி கேரக்டர் ஒன்று வேணும், அமைய மாட்டேங்குது. என் தம்பி ஒருத்தருக்காரும் போது என்ன சார் ஏதாவது சொல்லுங்கள் சார். என்ன உங்கள் தம்பின்றீங்க, உங்களை மாதிரி தானே இருப்பாருன்னு. ஸோ இப்போ அதே வெங்கட் பிரபு சார் படத்தில் விஜய் சார் தம்பியாக இப்போ அந்த படத்தை ஜெய் நடித்தார்னா, லியோ சார் அடுத்த மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குரிய படம். லியோலாம் ஷுவர் ஹிட்டு, அதெல்லாம் சொல்லணுமா? காத்துட்டுருக்கோம், அந்த ஃபர்ஸ்ட் ஷோக்காக காத்துட்டுருக்கோம். என் மனசில் ஒன்று இருக்கும்ல, இந்த படம் இப்படி தான் இருக்கும்ன்ட்டு அதை தாண்டி இருக்கும்னு மட்டும் எனக்கு தெரியும். வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா கூட்டணி அது மாதிரியான கூட்டணி. Bloody sweet. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு தேசிய விருது வெற்றியாளர்கிட்ட தான் பல விஷயங்கள் பேச போகிறோங்க. திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். மற்றவங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கறது வேறு, ஆனால் பாசிட்டிவிட்டியோட ஒட்டுமொத்த உருவமாக இந்த மெகா மனுஷனை பார்க்கலாங்க. எப்போவுமே வாயை திறந்தாலே வெற்றி வெற்றி வெற்றின்னு ஆரம்பிப்பாப்பில். நிகழ்ச்சிகளை போயிடலாம். வணக்கம் சார். ஹாய், வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். மாயம் சேனலுக்கு அன்பான வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேஷ்னல் அவார்டு வாங்கிட்ட பிறகு நான் வந்து இன்டர்வியூ கொடுக்குறேன். ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்குது. வெற்றி ஜெயிக்கிறோம். சூப்பர் சார். நம்மளால் ஒருத்தர் போயிட்டாங்க நேஷ்னல் அவார்டு வேறு லெவலில் இருக்குது சார். நீங்கள் 2000 ஆரம்பிச்சிங்க டபுள்ஸ் மூலமாக, அப்படியே நூல் பிடிச்சி வந்தீங்கன்னா கருவறை இந்த ஷார்ட் ஃபிலிமுக்காக இப்போ தேசிய விருது. இவ்வளோ வருஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க சார். ஸோ எவ்வளோ பெரிய என்னதான் சாதனைகள் பண்ணியிருந்தாலும் நேஷ்னல் அவார்டு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தான். இந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியும்? அதாவது எங்களை மாதிரி ஒரு கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் ரொம்ப முக்கியம் சார். அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லப்போனால் ஒரு காசோலையை தாண்டி அவார்டு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த அங்கீகாரம் அதில் தான் கிடைக்கும் ஆக்சுவலா. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள்ஸ் படம் நீங்கள் சொன்ன மாதிரி. 2வது படம் வந்து குத்து. என்ன 2 படத்துக்குமே அவார்டு கிடைக்கவே மாட்டேங்குது. ஆனால் பேர் கிடைக்கிது. குத்து படத்தில் பாட்டு எல்லாமே ஹிட் ஆகுது. செம்மையாக குத்து மியூசிக் டைரக்டர்னு பேர் வந்திருக்கு. டபுள்ஸில் வந்து ரொம்ப பத்திரிகையில் வந்து பார்த்திங்கன்னா அழகான விமர்சனம் போட்டிருந்தாங்க. முதல் ஸ்ரீகாந்த் தேவா பண்ணியிருக்காரு. ஆனால் அவரோட மியூசிக்கில் வந்து எந்த சாயலுமே இல்லை. லைக் இளையராஜா சாரோட சாயல் இல்லை, ரகுமான் சாரோட சாயல் இல்லை, ஹாரிஸ் ஜெயராஜோட சாயல் இல்லை, யுவன் சங்கர் ராஜா சார் சாயல் இல்லை, ஏன் அப்பாவோட சாயலே இல்லைன்னு சொல்லிட்டு தேவா சார் சாயலே இல்லைன்னு போட்டிருந்தாங்க. அது ஒரு தனிமையாக இருக்குது அவர் மியூசிக்ன்ற மாதிரி போட்டது. ஸோ இந்த நேரத்தில் அந்த பத்திரிகையாளர்களுக்கும் இந்த நேரத்தையும் நான் நன்றி சொல்கிறேன். 2வது படம் வந்து அந்த விமர்சனம் போட்டிருந்தாங்க. ஸ்ரீகாந்த் தேவா வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து எந்த சாயலும் இல்லாமல் போட்டோம், ஆனால் செகண்ட் படத்தில் வந்து பக்கா மாசாக பண்ணியிருக்காரு. குத்துன்னு டைட்டில் வச்சதுக்கு இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் குத்துன்னு குத்திருக்காருன்னாங்க ஆக்சுவலாக. ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ ஒரு ஏக்கம் இருந்தது. 2 படமும் நல்லா ஓகே. அந்த 100வது நாள் குத்து படமும் ஓடி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போல்லாம் 100வது நாள் படம் கொண்டாடி அவார்ட்லாம் கொடுப்பாங்க. இப்போலாம் உண்மையாக சொல்கிறேன் யாரும் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து அதுக்கு அவார்டான ஃபங்க்ஷன் நடத்தலை. அப்புறம் வந்து எனக்கு 3வது படம் தான் எம் குமரன் சொன்னா மகாலட்சுமி. அம்மா பாடல் நீயே நீ என்ற பாடல் கம்போஸ் பண்ணும்போது வாலி ஐயா சொன்னார், ஸ்ரீ நீ வேணால் பாரு, இந்த பாட்டுக்கு கண்டிப்பாக உனக்கு அவார்டு கிடைக்கும் சொல்லிட்டு சொன்னார். அவர் சொன்ன வாய் முகூர்த்தம் தான். அதுக்கு எனக்கு ஸ்டேட் அவார்டு கிடச்சிது. ஜெயலலிதா அம்மா கையால் நான் அந்த அவார்டு வாங்கினேன். ஸோ அதுலேருந்து என்னோடய மியூசிக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டாக பொறுப்பாக இருந்தது. லைக் அது வரைக்கும் ரொம்ப விளையாட்டுத்தனமாக. அப்போ முதல் படம் பண்ணும்போது எனக்கு 20 வயசு தான். எம் குமரன் பண்ணும்போது 2 வருஷம் ஆயிடுச்சு, 22 வயசு எனக்கு. அப்போது அவார்டுலாம் வாங்கிட்டு லைக் அவார்டு வந்து அது எம் குமரன் பண்ணும்போது 22 வயசு. ஆனால் அந்த அவார்டு ஃபங்க்ஷன் பண்ணும்போது 2005 தான் பண்ணாங்க ஆக்சுவலாக. அப்போ தான் எனக்கு திருமணம் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ நான் அப்பா அம்மா மனைவி எல்லாம் போயிட்டு அந்த அவார்டு ஃபங்க்ஷனில் அவார்டு வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த அவார்டு வாங்கிட்டு யோசனை பண்ணேன், ஸ்டேட் அவார்டு வாங்கியாச்சு, எல்லா அவார்டும் வாங்கணும், இந்த நேஷ்னல் அவார்டெலாம் எப்படி கிடைக்கும், என்ன மாதிரி பண்ணுவோம், அதுவும் எல்லாமே கீபோர்டில் தான் பண்ணி ஆகணும், அதுக்கு மட்டும் எப்படி கம்போஸ் பண்ணுறதுன்ட்டு அதுலேருந்து ஒரு படமாகவே நான் ஒர்க் பண்ணின்னே இருக்கேன். கமர்ஷியல் படம் அது அப்புறம் ஜித்தன் வந்தது, ஏஐ வந்தது, அப்புறம் வந்து 7வது படம் வந்து அந்த சிவகாசி படம் வந்தது, விஜய் சாரோட படம் மறக்க முடியாது. அப்படியே எல்லா படமே பண்ண இந்த படத்துக்கு கிடச்சிடுன்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு ஆல்மோஸ்ட் 100 படம் ஆயிடுச்சு எனக்கு. சார் இதுதான் புரியல சார் ஒரு இடம்.
அதாவது இப்போ டேரக்டர்ஸை பிரிப்பாங்க, இவர் வந்து கமர்ஷியல் டேரக்டர், ஆர்ட் டேரக்டர்னு சொல்லிட்டு. மியூசிக் டேரக்டர் அதே போல் பிரிப்பாங்களா? இவங்க கமர்ஷியல் படங்கள் மட்டும் தான் பண்ணுவாங்க, ஆர்ட் ஃபிலிம். இது அது நம்ம ஹிட்ஸை பொறுத்து தான், அது எப்போதுமே ஹிட்ஸை பொறுத்து தான். ஸோ இந்த ரொம்ப கமர்ஷியலான படம் ரொம்ப ஹிட் வந்துடுச்சு, ஹிட் ஆயிடுச்சு. ஸோ கமர்ஷியல் படத்துக்கு ஸ்ரீகாந்த் தேவா நல்லா பண்ணுவார்ன்ற ஒரு பேர் வந்துடும். இது ஆக்சுவலாக தேசிய விருது எலிஜிபிள் கிரைட்டீரியாக்குள்ளே வராதோ? கமர்ஷியல் படம் வந்து அதில் வராது எப்போதுமே. அதான் கேட்குறேன். அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ டிலே. எவ்வளோ டிலே ஆகிட்டு இல்லாட்டி ரொம்ப பேருக்கு கிடச்சிருக்கோம் ஆக்சுவலாக. எஸ், ஏன்னா உங்களோட மியூசிக் அப்படி இருக்கும். நாங்கள் இப்போ இருக்க வைப் பண்ணுறோம் சாங்லாம் கேட்டு. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டு வியாழன் வந்து 24ஆம் தேதி. ஸோ அன்னைக்கு வந்து நல்ல நம்ம ரெஸ்டாரண்ட்டில் ஃபேமிலியோட சாப்பிட்டுன்னு இருக்கேன். 5 மணிக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கணும்னு நம்பலை. ஏன்னா இப்போ அந்த ஃப்ராங்க் கால்லாம் ரொம்ப வந்துருச்சு இல்லை, அதனால் வந்து சரி வந்துடுச்சு என்ன பண்ணலான்ட்டு அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் கட் ஆகிடுச்சு அந்த ஃபோன். அப்புறம் பார்த்தா என்னோட தம்பி பிரசாத் ப்ரோ ஃபோன் பண்ணி அண்ணன் நேஷ்னல் அவார்டு கிடச்சிருமோ. அப்போ தான் எனக்கு ஐயோ ஃப்ராங்க் கால் இல்லை, ஐயோ சொல்லிட்டு ப்ரோ என்ன ப்ரோண்ணா, அண்ணா உங்களுக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கணும். அப்போட நம்பிக்கை இல்லை ப்ரோ, நான் இப்போயும் சொல்கிறேன் ப்ரோ, கொஞ்சம் நிதானமாக கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா இந்த 2023 வந்து அது மாதிரி படங்கள் பண்ணல. நான் 2022 வந்து ஆதான்னு ஒரு படம் பண்ணேன், ராம்நாத் சார் டைரக்ஷனில். அது வந்து நேஷ்னல் அவார்டு அனுப்பலை. ஆனால் நல்ல படம் போய் தான் வின் பண்ணியிருக்கோம், ஆனால் அனுப்பலை. அப்புறம் வந்து கழகத்தலைவன் உதயநிதி சாரோட படம், மகிழ் சாரோட படம், பட் அதுவும் வந்து நேஷ்னல் அவார்டு அனுப்பலை. ஸோ என்ன வேறு எப்படி வாய்ப்பே இல்லையே சொல்லிட்டு இருக்கும்போது நான் மறுபடியும் அந்த ப்ரோக் ஃபோன் பண்ணி, ப்ரோ கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும்போது ஃபோன் பண்ணவே டவுட் ஆகிட்டார். ஐயோ என்னண்ணே நீங்களே எப்படி சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் உடனே கால் பண்ணார். அண்ணன் கருவறை நான் ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணிங்களான் போது கருவறை ஆமாம் ப்ரோ 2021 அதுக்கு தான் நான் உங்களுக்கு அவார்டு கிடச்சிருக்குன்னு. ப்ரோ அப்போ தான் நான் என்ஜாய் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 காலில் நான் ஒன்றுமே பண்ண முடியல என்னால். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ, அதனால் ரொம்ப நாள் ஆச்சுன்னா அந்த படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு நான் தெரியல எனக்கு ஆக்சுவலாக. ஸோ அப்போ வந்து அவர் ஃபோன் பண்ணி போது 2020 வந்து கட்டில்னு ஒரு படம் போச்சு சார், ஈவி கணேஷ் பாபு சார் படம். ஆக்சுவலாக ரொம்ப அழகான படம். பட் அது என்ன காரணம் வாங்க முடியல, அந்த படம் வாங்க முடியல. எல்லாம் மற்ற அவார்டெலாம் வாங்கிடுச்சு கொஞ்சம், பட் நேஷ்னல் அவார்டு வாங்க முடியல. அப்புறம் 2021 தான் இந்த படம் ஒரு அந்த சரி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அந்த வருஷம் கடையில் இன்னொரு ஒரு நான் ஃபியூச்சர் படம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணார். பண்ணிட்ட பிறகு தான் வந்து அப்பவும் வந்து நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம், சார் ஏதோ அவார்டு ஏதோ தட்டியிருக்கான்ட்டு. இல்லை சார் இன்னும் அதுக்கான இது வரல, அப்படியே மறந்துட்டோம் டோட்டலாகவே. நாங்கள் வேறு விஷயம் அடிக்கடி பேசுவோம் தவிர, ஏன்னா அதே கணேஷ் பாபு சார் தான் இந்த படமும் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. பேசுவோம் ஒரு டைமில் வந்து வேறு ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இதை மறந்துட்டோம். ஸோ 2022 போச்சு, 23 வந்துடுச்சு. அப்புறம் தான் வந்து ஓகே அந்த கருவறைக்காக தான் கிடச்சிருக்குன்னு சொல்லி உடனே அப்பா கால். உடனே நான் எப்போதுமே ஒரு யோசனை பண்ணுவேன், எப்படி அந்த நேஷ்னல் அவார்டு வந்து கிடச்சா மட்டும் அவங்க வீட்டுக்கு அவ்வளோ சேனல்ஸ் போயிடுறாங்க சொல்லிட்டு. இப்போ நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்டில் வீட்டுக்கு போகும்போது சார் எல்லா சேனலும் இருந்தாங்க சார். அந்த மூமெண்ட்டை நான் ரொம்ப நாள் என்ஜாய் பண்ண நான் நினச்சிருந்தேன். நேஷ்னல் அவார்டு வந்தால் மட்டும் எல்லா சோஷியல் மீடியா எல்லோரும் வந்து அந்த வீட்டில் போயிட்டு அந்த எல்லா மைக்கும் ஒன்றா கொடுத்து, சார் சொல்லுங்கள் சார் எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்குறது. நம்ம வீட்டுக்கெலாம் எப்போ வர போகிறாங்க, முடியுமா, வருவாங்களா, அப்படிலாம் நினச்சது நடந்துருச்சு சார். சூப்பர் சார். இந்த +2 பசங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துறாங்கன்னா மைக்கெல்லாம். ஆமாம். ஸோ அது லைக் ஒரு 2 மணி நேரம் படத்துக்கு வந்து நம்ம ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணலாம். எப்படி சார் நீங்கள் 20 நிமிஷம் படத்துக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படிலாம் கேட்டாங்க. அது காரணம் வந்து அதான் சொல்கிறேன் சார், இது வந்து ஒரு ஒரு பெரிய பிளான் சார். ஆக்சுவலாக கரெக்டான இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு நேஷ்னல் அவார்டு. அப்படி தான் நம்ம பொறிச்சிக்கணும். ஓகே, நம்ம அண்ணாமலையை பற்றி பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் ட்ராக்கு இப்போ சூப்பர் ஸ்டாருன்ற பட்டம் போகிறதா இருந்தாலே தேவா சாரோட அந்த அண்ணாமலை பிஜிஎம் தான் பின்னாடி ஓடுது. எங்களுக்கு என்ன ஒரு சின்ன ஒரு குழப்பம்னு சொல்லலாம் சார், குறையில குழப்பம்னு சொல்லலாம். மற்ற எல்லா டேரக்டர்ஸ் எடுக்கிற படங்களில் சூப்பர் ஸ்டாரோட அந்த டைட்டில் வர்றப்ப நம்ம தேவா சாரோட மியூசிக் வருது, பட் ரஹ்மான் சாரோட படங்களை மட்டும் அது புறக்கணிக்கப்படுதோ? அப்படியா சார்? எனக்கு ஆக்சுவலாக சிவாஜி படத்தில் அது வைக்கல சார். ஆக்சுவலாக அது வைக்கல. ஏன் வைக்கலன்னா கொஞ்சம் நடுவில் வந்து ட்ரை பண்ணாங்க சார். ஆக்சுவலாக நம்ம இந்த வருஷம் ஒன்று ட்ரை பண்ணலான்னும் போது மேபி ரசிகர்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சார் நாங்கள் அதை கேட்டு ரொம்ப பழகிடுச்சு, மேபி அந்த லெட்டரில் எழுதியிருப்பாங்க. அப்போ ஃபேன்ஸுக்கு அப்போது வந்து இல்லை சோஷியல் மீடியாவில் வந்திருக்கலாம், நீங்கள் அது மட்டும் வந்து நீங்கள் அதே ஒரிஜினலாக வச்சுக்க முடியுமான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து அது கடைசியில் வந்து இப்போ வரைக்கும் வந்து நான் அப்பா பண்ண தான் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. அதனால் வந்து அது ரஜினி சார் தான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த டிசிஷன் எடுத்ததே வந்து ரஜினி சார் தான் ஆக்சுவலாக. அப்பாவும் ஃபோன் பண்ணியோ இல்லை யார் ஃபோன் பண்ணியோ எல்லாமே ரஜினி சாருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும் சார். ஏன்னா வந்து இல்லை இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு
இது செலக்ட் ஆகும் சார். எப்போதுமே வந்து ஒன்று ட்ரை பண்ணுவோம், வேற ஒருத்தர் ட்ரை பண்ணுவாங்க. அதை வந்து பெஸ்ட்டான்றதை விட அது ரொம்ப கேட்சின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. எஸ். ஒருத்தர் எல்லாமே நல்லா தான் சார் பண்ணுவாங்க. ஆனால் பண்ண அப்போ 3 படமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் மூவி, பயங்கரமான மாஸ் படம். அதில் எல்லாம் ஊறிட்டாங்க சார் அந்த சவுண்டில். அந்த சவுண்டில் ரொம்ப அதில் ரொம்ப பரிச்சயமானதுனால சார் அதே ஓப்பனிங் வச்சா நல்லா இருக்குமேன்ற மாதிரி வச்சதுனால ஓகே அதே வச்சலான்னு சொல்லி இப்போ எல்லாருமே அதை வைக்கிறாங்க. ஒரு வாட்டி அதை அப்பா அதை பற்றி சொல்லுவார் உங்ககிட்ட, இப்போ வரைக்கும் என்னோட அந்த மியூசிக் போயிட்டு இருக்குன்ற ஒரு இல்லை அப்படி சொல்ல மாட்டேன். ரொம்ப இதாக சொல்ல மாட்டேன், எந்த தான் வச்சுருக்காங்க சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா. நான் கூட இப்போ ரீசெண்டாக எந்த படம் பார்த்தேன், ஜெயிலர் பார்த்தாரு. அதில் ஓப்பனிங் அந்த மியூசிக் வந்ததுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் கூட மாற்றிருப்பாங்க கூட நினச்சிருந்தேன்ப்பா. பட் அதே வச்சுருக்காங்க, அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லும்போது இப்போ இதுதான் இப்போ அனிருத் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவை கூப்பிட்டு அது தீம் வந்து போடணும் தேவா சார், நீங்களே வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னார் ஆக்சுவலாக. அப்பாவும் போய் பண்ணிட்டு வந்தார். ஓகே. ஸோ அதுதான் அப்பாவோட பலமே ஆக்சுவலாக. ஏன்னா என்ன சொல்லுதுன்னா லைக் ஏன் தீம் நீ ஏன் எடுக்கிற, நீ எனக்கு நம்ம தீமை போடுறது எனக்கு தான் பெருமை, யார் போடுவா சார் ஆக்சுவலாக. இல்லை நான் பெஸ்ட்டாக பண்ணுறேன் இல்லை தேவா சார் உங்கள் தீம் ஒரு சீன் நான் வைக்க போகிறேன், அதுக்கு நீங்களே வந்து ரெக்கார்ட் பண்ணி தரணும் எனக்கு. அந்த ஆனர் வந்து அதான் சின்ன வயசுலேயே பெரிய மனசு அனிருத் ப்ரோக்கு ஆக்சுவலாக. பட் அப்பா அதுக்கு போயிட்டு அழகாக அவரே ரெக்கார்ட் பண்ணி அது போது இல்லை இன்னும் கொஞ்சம் கிட்டாரில் வேறு மாதிரி வரணும், அதெல்லாம் நோட்ஸ் கொடுத்துட்டு அதெல்லாம் பண்ணிட்டு வந்தார் ஆக்சுவலாக. அப்பா ரொம்ப எப்போதுமே சொல்லுவார், எனக்கு ரொம்ப திருப்தியான விஷயம்னா நான் அனிருத்துக்கு போய் பண்ணிட்டு கொடுத்தது எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். சார் கொஞ்சம் கூட ஈகோ வர மாட்டேது சார், 3 பேர் மியூசிக் டேரக்டர் தான் நீங்கள், ஒரு துளி கூட ஈகோ இல்லையே. அனி ப்ரோ கிட்ட சரி, உங்ககிட்ட சரி, அவர்கிட்டயும் சரி. ஆக்சுவலாக பார்க்குறப்ப அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது. அதுதான் சார் ஆக்சுவலாக. அதனால் வந்து கடவுள் தான் சார் எல்லாத்துக்கும் காரணம். எல்லாருக்குமே கடவுள் ஒரு லைஃப் கொடுத்துறாங்க சார். அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டோன்னா ஈஸி சார். இல்லாட்டி மற்றவங்கள போட்டு நம்ம குறை சொல்லினே இருப்போம், என்ன அவங்களுக்கு முன்னன்னு சொல்லிட்டு. நம்மக்கிட்ட அது கொடுத்துருக்கார் கடவுள் ஆக்சுவலாக. அதை நம்ம ஒர்க் பண்ணிட்டாலே மற்றவங்க மேலே இது வராது சார் ஆக்சுவலாக. நம்ம மேலே பொறாமை வராது ஆக்சுவலாக. நம்ம ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், ஓ நம்ம இத்தனை தேவையில்லாமல் வெளில சொல்லியிருந்தோமான்னு சொல்லிட்டு. ஸோ டைம் இருக்காது அவங்களுக்கு திட்டுறது கூட ஆக்சுவலாக. இந்த தலைமுறைக்கே ஒரு பெரிய மெசேஜ்னு சொல்லலாம் இந்த ஒரு விஷயம் சார். இந்த கருவறை சார், நீங்கள் இந்த பிரியமுடன் பிரியா அந்த படம் பார்த்தா உங்களோட 100வது படம் சார். உங்களோட மியூசிக்கில் 100 படம் மைல்கல்லாம் அடிச்சிருக்கீங்க. இந்த ஜேர்னி இருக்குல்ல சார், கருவறை வரைக்கும் இந்த ஜேர்னியை பற்றி சொல்ல முடியுமா சார்? நீங்கள் நினச்சி பார்த்த விஷயங்கள் கிடைச்சது, நினச்சி இது வரைக்கும் கிடைக்காம இருக்கிறது எல்லாமே சார். எல்லாமே பார்த்தீங்கன்னா சார் நான் ஒன்று நினைப்பேன் சார் ஆக்சுவலாக. நான் வந்து நல்ல நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சார் என்னோட நல்ல குணங்கள்லாம் இருக்குல்ல சார். ஸ்ரீகாந்த் கிட்டே போனால் ஒரு பேமெண்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் ரீசனபிளாக வாங்குவார். அது இல்லாமல் ரொம்ப நல்ல குணம், ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டார், ஆப்ஷன் ரொம்ப கேட்கலாம். அதெல்லாம் இந்த பேர் வந்தோடனே சார் எனக்கு ரொம்ப படம் புக் ஆகிடுச்சு சார். அதாவது ஒரு 2 படம் ஒரு நாளைக்கு புக் ஆகணும்னு பார்த்தா 20 படம் புக் ஆகிடுச்சு எனக்கு. ஓகே ஓகே. நான் சொல்லுவேன் சார் 20 படம் என்னால் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம்னும் போது. பட் என்ன பண்ணுதான் சார், ஆகஸ்ட்டில் இருக்கும், எனக்கு ஹீரோ டேட் வந்து எனக்கு டிசம்பரில் தான் இருக்குது, நம்மளுக்கு 3 மாதம் டைம் இருக்குது, நீங்கள் பொறுமையாக கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த 20 படமே அப்படி சொல்லுவாங்க. நானும் சரி சார் டிசம்பருக்கு டைம் இருக்குல்லன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ்லாம் வாங்கிடுவேன். பட் உண்மையாகவே வந்து ஹீரோட அந்த படத்தோட ஹீரோ சொல்லுவாங்களா, அந்த படம் வந்து பாதிலே ஏதாவது பயணம் ஸ்டக் ஆகிடும், இல்லை மழை ஊட்டியில் மழைனால வந்துடுவாங்க ஆக்சுவலாக. அது மாதிரி ரீசன்னால என்ன ஆகுது, நான் அட்வான்ஸ் ஆன படம் உடனே ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அப்போ என்ன ஆகுனா நான் அந்த 20 படத்தையும் ரொம்ப அவசரமாக பண்ணிட்டேன் சார் ஆக்சுவலாக. அவுட்புட் வந்து இந்த பக்கம் ஹீரோ வெயிட்டிங் சார், இந்த பக்கம் சார் ஹீரோயின், அந்த ஹீரோயின் இந்த படம் நம்ம படத்துக்கு வந்துட்டாங்க நம்ம போது. ஸோ ஓவராக உங்களால் ஃபுல் அவுட்டை கொடுக்க முடியல, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை போட்டு. ஓகே. அது எல்லாம் 2007 ஸ்டார்ட் ஆச்சு சார், பிஸி சார். ஸோ நான் வந்து அதை பண்ணி முடிக்கிறதுக்கே 2011 ஆகிடுச்சு சார். அப்புறம் தான் வந்து பழைய ஸ்டைலாக ஒர்க் பண்ணலான்னு சொல்லி பூலோகம்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணி, அதனால் அது வந்து அப்புறம் திருநாள், பழைய சோறு பச்சை மிளகா, மறுபடியும் அந்த ஸ்டாண்டர்ட் வந்து மறுபடியும் அந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சு அப்போ தான் வந்து கட்டில்னு ஒரு படம் சார். நம்மளுக்கு இன்னும் ஒரு 1 மந்த்தில் ஆடியோ லான்ச் ஆக போகுது. ஈவி கணேஷ் பாபு சார் படம் தான். அப்போ தான் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஷார்ட் ஃபிலிமுக்காக சொன்னார் ஆக்சுவலாக. அப்போ வந்து உண்மையாகவே ஒர்க் பயங்கரமாக போயின்ட்டுருக்கு ஆக்சுவலாக, வேறு படம்லாம் போயின்ட்டுருக்கு. அப்போ வந்து நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் போது ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக கொடுத்தாரு எனக்கு ஆக்சுவலாக. லைக் அதாவது இன்றைக்கி தான் என் கதை சொல்கிறாரு சார், கதை ரொம்ப நல்லா இருக்குது சார். சார் நாளைக்கு ஷூட்டிங்கு, நாளைக்கு எடிட்டிங்கு, நாளைக்குள்ளே நீங்கள் ஆர்ஆர் பண்ணி கொடுத்தா தான் நான் வந்து அதனால் வந்து நான் நேஷ்னல் அவார்டு அனுப்பணும் சார். சார் என்ன சார் ரொம்ப நிக்காப் மூமெண்ட்டில் வந்திருக்கீங்க சார், சத்தியமாக அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, கொஞ்சம் புரட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு,
சார் நான் ஆர்ஆர் பண்ணும்போது டைம் ஆகும் ஆனால் தானே ஒரு லெஜெண்ட் கிட்ட வந்திருக்கேன் நான். உங்களுக்கு என்ன சார் 20 நிமிஷம் ஒரு 1 ஹவரில் பண்ணுற அப்படி வார்த்தையை போட்டாங்க. சொல்லிட்டு இப்படி தானே பண்ணி நம்ம மாட்டிக்கணும் சொல்லிட்டு நான் சரி வாங்க சார் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஷூட்டிங்கும் போய் பார்த்தேன். அந்த ரித்திகா மேம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அவங்க பயங்கரமாக பண்ணுவாங்க, அது நல்ல ஆர்டிஸ்ட். அந்த ஹீரோ ஆக்ட் பண்ண சூப்பராக பண்ணார் ப்ரோ. ராஜராஜன் சார் கேமராமேன் சார் எடிட்டர் எல்லாமே. நான் நினச்சேன் லேட் ஆகிடும், நம்ம பார்த்தா கரெக்டாக மறுநாள் எடிட்லாம் பண்ணி 5 மணிக்கு கொண்டு வந்துட்டார் அவுட்புட்டை. ஆர்டிஸ்ட்காக கொடுத்துட்டு சார் நைட்டே போட்டு காட்டுறேங்க சார், மறுநாள் காலைல 10 மணிக்கு நான் வந்து இதுக்கு அனுப்பணும், டெல்லிக்கு அனுப்பணும், நேஷ்னல் அவார்டு. சார் என்ன சார் சும்மா தான் சொல்கிறீங்கன்னு சார். சரி நம்மளால் தரங்களை ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வருஷன் பண்ணிவிட்டு 8 மணிக்கு சார் போட்டு காட்டுறேன். ஆனால் எனக்கு ஏதோ பண்ணும்போது ஒரு சின்ன இது இருக்குது, ஏதோ இன்னும் கூட பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. ஆனால் டைம் இல்லை எனக்கு. ஓகே போட்டு காட்டினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டார். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவுட்டு கொடுக்கலான்னாவது நான் வாங்கிட்டேன். இல்லை சார் நான் ஒன்று பண்ணுறேன், நான் காலில் பண்ணுறேன் சார். சார் காலில் தான் அவுட்டு கொடுக்கணுமே, நம்ம இல்லை அந்த அவுட்புட் கொடுக்கணுமே. ஸோ என்னாச்சு இப்போது சரின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணேன், கதை நான் சொன்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு குழந்த இருக்கும். அந்த குழந்தை 3rd or 4th படிச்சுட்டு இருக்கும். அம்மா இருப்பாங்க. ஒரு ஃபைன் டே வந்து அப்பா வேலைக்கு போயிட்டு ஒரு 2 நாளோ ஏதோ போயிட்டு வந்துடுன்னுவார். அந்த அம்மா வந்து அந்த இது டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பார்த்தா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஹஸ்பண்ட் 2 டேஸில் வருவார், ஏங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னமோ டென்ஷன் ஆவார். டென்ஷன்னா என்னம்மா கொஞ்சம் இதாக இருந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிட்டு டாக்டரை பார்த்து, மேம் இப்போதைக்கு எங்களுக்கு இந்த குழந்தை வேண்டாம், மாத்திரை கொடுங்கன்னும் போது மாத்திரை கொடுப்பாங்க. அதோட முடியுது அந்த படம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வருஷன் பண்ணிட்டேன். நைட்டு ஒரு 9 o'clock ஒரு ஃபீமேல் சிங்கர் கூப்பிட்டேன், தீபிகா தியாகராஜன் சொல்லிட்டு நல்ல சிங்கர். வர முடியுமாம்மா? அண்ணா இப்போவே டைம் வந்து 9:30, ஏன்னா காலைல வந்துட்டுமா, நான் ஒரு 10:30க்கு வந்துட்டுமாம்மா, காலைல தான் அவுட்புட்டே கொடுக்கணும், எனக்காக இப்போ வர முடியுமா? ஆனால் வரேண்ணே, உங்களுக்காக வரேண்ணே சொல்லிட்டு உடனே போர்வல் வந்துட்டாங்க. வரதுக்கு 10 o'clock ஆகிடுச்சு நைட்டு. வந்து சொல்லுங்கண்ணே என்னண்ணே. அதாவது அந்த கரு இப்படி பார்ப்பாங்க அம்மா, டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வயிற்றை பார்க்கும்போது கருக்கு உருவமே கிடையாது. ஸோ அந்த மியூசிக் போடணும், அந்த கரு வந்து எப்படி ஃபீல் பண்ணும் அப்படி திங்க் பண்ணேன். இந்த வருஷன் அப்படி பண்ணலாம் நம்ம. ஸோ நான் என்ன பண்ணேன், காலையில் ஒரு குழந்தை எழுந்துச்சுன்னா பூபால ராகம் தான், காலையினால பூபால ராகம். அதில் வந்து அந்த குழந்தை வந்து சந்தோஷமாக எழுந்துக்குது, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வெளியே வர போகிறோம், அம்மாவை பார்க்க போகிறோம், அப்பாவை பார்க்க போகிறோம், அக்காவை பார்க்க போகிறோம் சொல்லிட்டு அந்த பூபால ராகம் அப்படி சந்தோஷமாக அந்த கரு ஹாப்பியாக அது பாட்டா இல்லை அது குழந்தையோட வாய்ஸாக அது மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம் அதை. அப்புறம் மத்தியானம் அம்மா வந்து வெயிலில் வந்து துணி காய பண்ணும்போது வெயில் படம், அதுக்கு ஒரு மோகன ராகத்தில் துள்ளம் ஏதோ புதுசாக நம்ம மேலே படுதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா தூங்கும் போது காபோதி ராகத்தில் ஒரு தூங்குற மாதிரி ஒரு இது. அப்புறம் அப்பா 2 நாள் கழிச்சு வராரு, வந்துட்டு என்னம்மா இந்த மாதிரி அப்பா கொஞ்சம் சோகமாக இருக்கார், ரொம்ப ஹாப்பியாக வரான்னு நினச்சா சோகமாக இருக்காருமா, ஒரு சேடாக ஒரு வாய்ஸ் மட்டும் அந்த குழந்தைக்காக. டாக்டர் போய் பார்த்து மாத்திரை கொடுக்குறாங்க. இப்போ மாத்திரை போட்ட உடனே அந்த கரு வந்து அழியுது. என்னடா இந்த எவ்வளோ சந்தோஷமாக அந்த உலகத்துக்கு நம்ம வரணும்னு நினச்சோம், இப்படி நம்மளை அழிச்சிட்டாங்களேன்னு சொல்லி அழுவுது. ஸோ அழுதா வந்து சிவபந்தோலி ராகம், சோகத்துக்கு அந்த ராகம் தான். அதுவும் மாயமால கௌளி ரெண்டும் சேர்ந்து அப்படியே ஒரு அம்மிங் மாதிரி போட்டு ஹை பிச்சில் அந்த அம்மா ஆண் கத்துவாங்க, ஏன்னா வலி. ஸோ அந்த வலிச்சுதுன்னா அந்த கரு வந்து எந்த அளவுக்கு கரையுது. அப்போ அதுக்கு ஒரு வாய்ஸ் மேலே, இன்னும் மேலே, இன்னும் ஹை பிச் அப்படியே லோ 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 அப்படி முடிச்சிடறேன் சார். நீல டேரக்டர் இல்லாமல் இருக்கு, இப்படி நல்லா சார். அதுக்கு தான் வந்து நான் செகண்ட் வெர்ஷனை பிளான் பண்ணேன் சார். டேரக்டர் கூட இருந்தார், நாங்கள் கொடுக்கும்போது நான் திருப்தியாக கொடுத்தேன், சார் இது கொண்டு போங்க சார்னு சொல்லி. அதாவது பேச முடியாத சிசுவா நீங்கள் ஃபுல்லாக பேசியிருக்கீங்க அந்த ஷார்ட் ஃபிலிமில். ஐயோ சார், இப்போ தான் தெரியுது எதுக்காக இவருக்கு நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ ஆக்சுவலாக நான் அந்த ஃபீல்டில் பண்ணேன். ஐ திங்க் ஜூரிஸும் அந்த ஃபீல்டை பார்த்து எனக்கு வந்திருக்கோன்னு. ஐயோ சார் ஒர்த்து சார், நீங்கள் ஒர்த்து, ரொம்ப லேட் இது ஆக்சுவலாக ஒர்த்து சார். உண்மையை சொல்லலாம், உங்களை விட்டு பெரிய இடத்துக்கு மனசு இல்லை. நிகழ்ச்சி இன்னும் கொண்டு போனதா ஆசை, ஆனால் நிகழ்ச்சியோட இறுதி கேள்வியை கேட்டு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு உங்களுக்கு ஓய்வு கொடுக்கணும் சார். உங்களோட கசின் தான் நம்ம நடிகர் ஜெயவர். ஆமாம். தலைவரை பற்றி நிறைய டாக்லாம் போயிட்டு இருக்கு. வெங்கட் பிரபு அவர்கள் அடுத்ததாக விஜயர்கள் வச்சு பண்ண போகிற படத்தில் அவர் இருக்கலாம்ன்ற மாதிரி டாக் இருக்குது சார். இதை பற்றி உங்களோட கருத்து? இது கூடவே நீங்கள் அஜித் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் கண்டிப்பாக படம் பண்ணணுன்ற ஆசை எங்களுக்கு இருக்குது, ரசிகர்களாக பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். லியோ சார் அடுத்த ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குரிய படம், இந்த 3 சேர்த்து ஒரே பதில் சார். கண்டிப்பாக. அதாவது பகவதி படத்தில் வந்து நான் தான் வந்து ஜெய்யை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சிது ஆக்சுவலாக. ஏன்னா டைரக்டர் வெங்கடேஷ் சார் ரொம்ப டென்ஷனாக இருந்தார். அப்போது
அப்போ என்ன சார் டென்ஷன் ஆகுமா, விஜய் சாருக்கு வந்து ஒரு தம்பி கேரக்டர் ஒன்று வேணும், அமைய மாட்டேங்குது, எல்லாமே கொஞ்சம் ரொம்ப குண்டாகவும் செட் ஆகாத மாதிரி இருக்காங்கன்னு போது, அப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்டோன்னு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் ஆக்சுவலாக. சார் என் தம்பி ஒருத்தருக்காரும் போது என்ன சார் எதாவது சொல்லுங்கள் சார், என்ன ஸ்ரீ உங்கள் தம்பின்றீங்க, உங்களை மாதிரி தானே இருப்பாருன்ட்டு. நான் சார் இல்லை சார் என் தம்பி நான் சித்தப்பாவோட பையன், உங்கள் சித்தப்பா எல்லாம் உங்களை மாதிரி தானே இருக்காங்கன்ற. இல்லை சார் நீங்கள் பாருங்கள் சார், பார்த்து சொல்லுங்கள் சார். நான் கூட சின்ன வயசில் ஒல்லியாக இருந்தேன், நான் அப்படியே என்னால் சரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். அப்புறம் நான் போயிட்டு நான் சாமியார் மேடம், ஆக்சுவலாக அதுவும் ரகுமான் சார் ஸ்டுடியோ தான், சசி ஸ்டுடியோ. அங்கேருந்து கார் எடுத்து லேமேக்ஸ் ஸ்கூலுக்கு போகிறேன், ஆழ்வார்த்தி நகர் கார்னரில் இருக்கும் அது ஆக்சுவலாக. அப்போ 10th படிச்சிருந்தேன் அஜய் ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டுறியா, ஒரு டேரக்டர் பார்க்க போனோம். எதுக்குன்னு அவன் அது வரைக்கும் ஆக்டிங் இன்ட்ரெஸ்டே இல்லை. வான்னு சொல்லிட்டு ஒன்று வளசரக்கு தான் வீடு, நான் வீட்டில் போய் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு நீ கார்லேயே உட்காரு, நான் டேரக்டர் வெளில கூப்பிட்டுறேன், நீ கொஞ்சம் ஸ்டைலாக மட்டும் நடந்து வா. ஓகே சரிண்ணே. ஸோ டேரக்டர் கூப்பிட்டு வந்தேன். சார் எங்கே ஸ்ரீ உன் தம்பி, எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை ஸ்ரீ, எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை, உன்னை பார்த்தாலே நாங்கள் வந்து பண்ணேன் அப்படி ஸ்டைலாக அப்படி வந்தான் சார். விஜய் சார் இப்போயா, ஓ விஜய் சார் சாங் கேட்க ஈவினிங் வரேன்னு சொல்லியிருந்தாரு. நாங்கள் ஒரு இது நடக்கும்போது 3:30 மணி. அதான் விஜய் சார் இப்போயே வந்து, அப்போ விஜய் சார் இப்போவே வந்துட்டாரேன்னு கூட சொல்ல முடியல. ஏன்னா விஜய் சார் மாதிரியே கொஞ்சம் பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் ரொம்ப ஒல்லியாகவும் இந்த மாதிரி இருந்தது. ஸ்ரீன்னு என்ன கட்டி பிடிச்சார் சார். ஸ்ரீ ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீ, கன்ஃபார்ம் ஸ்ரீ தம்பின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதே வெங்கட் பிரபு சார் படத்தில் விஜய் சார் தம்பியாக இப்போ அந்த படத்தை ஜெய் நடித்தார்னா வேறு லைஃப், இன்னும் வேறு லைஃப் இப்போ ஜெயோட டேலண்ட்டுக்கு காத்துன்ட்ருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக வெங்கட் பிரபு ப்ரோ தம்பியை மறுபடியும் ஒரு லைஃப் கொடுத்துருங்க. ஏன்னா வெங்கட் பிரபு தான் ஸ்டாண்டர்டான ஒரு ஹீரோவாக ஆக்குனார் ஆக்சுவலாக. ஸோ அதனால் எங்கள் ஃபேமிலியே அமர் அங்கிள் ஃபேமிலிக்கு வெங்கட் பிரபு எல்லாருக்குமே பிரேம்ஜிக்கு நன்றி கடன் பட்டிருக்கு ஆக்சுவலாக. அண்ட் லியோலாம் ஷுவர் ஹிட்டு, அதெல்லாம் சொல்லணுமா ஆக்சுவலாக. அதாவது அந்த ஹார்ட் ஒர்க்கு தான், அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு தான் ஆக்சுவலாக. அதாவது ஒரு படமே வந்து நெக்ஸ்ட்டு வேறு படின்னும் போது ஷுவர் ஹிட்டு. ஸோ காத்துன்ட்ருக்கோம், அந்த ஃபஸ்ட் ஷோக்காக காத்துன்ட்ருக்கோம். என் மனசில் ஒன்று இருக்கும்ல, இந்த படம்னா இப்படி தான் இருக்கும்ன்ட்டு, அதை தாண்டி இருக்கும்னு மட்டும் எனக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஆமாம், வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா கூட்டணி அது மாதிரியான கூட்டணி. ஸோ வாழ்த்துக்கள், அந்த படத்துக்கும் வாழ்த்து. விஜய் சார் ரொம்ப பிடிக்குமோ? இல்லை, எனக்கு விஜய் சாரும் அஜித் சாரும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் அடுத்த கேள்வியாக சொல்லிடுறேன். எப்படி வந்து ஒரு இசையமைப்பாளருக்கும் நெக்ஸ்ட் லெவலோ, நான் வந்து நார்மல் மியூசிக் டைரக்டர் தான் அந்த எம் குமரன் பண்ணும்போதும் சரி, குத்து படம் என் லெவல் மாறுந்து வந்து கடவுள் ரூபத்தில் சொல்லுவாங்களே, அது மாதிரி விஜய் சார் வந்தோம். கடவுள் ரூபத்தில் வந்த அஜித் சாரும் ஆழ்வார் படமும் சிவகாசி படம் தான் என்னை வந்து 100 படம் பண்ணதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. இப்போ 100 படத்தை கரெக்டாக இருக்கேன். இன்னொரு லைஃப் எனக்கு கொடுக்குறதா இருந்தால் அதே விஜய் சாரும் அஜித் சாரும் கொடுத்தாங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருப்பேன். சார் பார்த்துங்க சார், கலக்கலாம் சார், வெற்றி ஜெயிக்கிறோம். நன்றி சார். சார் பல விஷயங்கள் சொன்னீங்க, எங்கேயுமே நெகட்டிவாக நீங்கள் ஒரு வார்த்தை கூட தெரியாமல் கூட போடல, அவ்வளோ பாசிட்டிவிட்டி கொடுத்துட்டே இருந்தீங்க. உங்களை வாழ்த்த வயதில்லை, அதனால் வணங்குறோம். நிறைய விஷயங்களும் பண்ணுங்கள் சார். இன்னும் டாப் மோஸ்ட்டாக பெரிய ஸ்டார்ஸ் நீங்கள் பண்ணியா கூட நாங்கள் படம் பார்க்கணும் சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எல்லா கேள்விகளும் பதில் உங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி வெற்றி ஜெயிக்கிறோம்.